எப்படி நம்ம பண்றோம்? கன்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் நம்மளுக்கு என்ன 2D கேஸ். ம். கன்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் 2D கேஸ்ல இதனோட நேம் என்ன? மார்ஜினல் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். கேஸ்ல என்ன? f of x, y. அப்ப இதனோட பார்ட் எப்படி இருக்கும்? டபுள் இன்டகிரல் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி, ஹியர் ஆல்சோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி, f of x, y into dx dy or dy dx. ஏன்னா இது 2D மல்டிபிள் இன்டகிரலோட கான்செப்ட் எழுதி போட்டாலும் உங்களுக்கு வந்து 1 கிடைக்கும். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக் ஐடியா. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சிஆர்டிங்கிறது வந்து கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் 2D. அது என்ன? ப்ராபபிலிட்டி மார்ஜினல் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி. எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டுமா? நான் எழுதிவியா? எழுத வேணும் கேள. Random variable, continuous random variable, two-dimensional case, marginal probability density function, marginal probability density function. See, this is not a full mean. சரிங்களா? ஏதாவது டவுட் இருக்குதாப்பா? மூவ் பண்ணிட்டாக்குங்க, வெயிட் பண்ணிட்டா. சரி இல்ல, ஓகே. புரிஞ்சுதா? சரி. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா சிடிஎஃப் வேணும்ல. சிடிஎஃப்னா என்னது? cumulative distribution function or distribution function or probability distribution function. எல்லாமே cumulative. சரிங்களா? அப்ப இதனோட ஃபார்முலா என்னது? கேபிட்டல் F னு நோட் பண்ணுவோம். கேபிட்டல் F of x, y நோட் பண்ணுவோம். அப்ப இதனோட ஃபார்முலா என்ன கிடைக்கும்? இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு x, இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு x, ஸ்மால் f of x, y into dx dy வரும். புரியுதாப்பா? ஓகே, இது மெயின் கான்செப்டா. சோ அடுத்த ஐடியா மேபி இதனோட ஐடியா ப்ராபபிலிட்டி ஆஃப் a less than or equal to x less than or equal to b, c less than or equal to y less than or equal to d. இந்த மாதிரி கான்செப்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம்? இன்டெகிரல் a to b, சாரி நம்ம இங்க dx இருக்குதா? இன்டெகிரல் c னா இங்க தான் a to b வரும், இங்க c to d வரும். எது y லிமிட் அது வெளிய வரும். சரிங்களா? f of x, y dx dy இல்லது dy dx போட்டு லிமிட் மாத்தி போட்டுனா தப்பு கிடையாது. சரிங்களா? இதா வந்து நம்மளுடைய இந்த ப்ராபபிலிட்டியோட கேஸ். சரி, இப்போ அடுத்த வர்க் என்ன அப்படின்னா ஸ்மால் f of x கொடுத்துட்டு கேபிட்டல் f of x கேட்டானா எப்படி கண்டுபிடிக்கிறது? இன்டெகிரல். ஸ்மால் f of x is given, then கேபிட்டல் f of x கேட்டானா இன்டெகிரல் கான்செப்ட் ஆல்ரெடி சொல்லியாச்சு. அப்ப கேபிட்டல் f of x is given, ஸ்மால் f of x is given, டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். செகண்ட் ரெண்டாவது டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். dou squared by dou x dou y capital F of x, y. ஓகேங்களா? ஓகே. இது வரைக்கும் டவுட் இருந்தா பாருங்க. ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஏதாவது டவுட் இருந்தா பாருங்க. ஃபார்முலா நோட் பண்ணிட்டீங்களா பாருங்க. அது இல்லாத நம்ம என்ன பண்ணணும்? மீன் வேரியன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வேற பார்க்கணும்ல. ஆமா, f of x, small f of x வேற கண்டுபிடிக்கணும்ல, அது வேற பார்க்கணுமா? பார்த்தலாமா? அப்ப small f of x எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இதுதான் வந்து மார்ஜினல் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆன் x. அதே மார்ஜினல் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆன் y. இது ரெண்டும் பார்க்க போறோம். ஸ்மால் f of x எப்படி பார்க்க போறோம்னா இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி f of x, y into dy ன்னு ஒரு இது. அது இங்க வரும்போது ஸ்மால் f of y ஈக்குவல் டு இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி f of x, y into dx ன்னு வரும். எந்த வேரியபிள் எலிமினேட் பண்ணணுமோ அந்த வேரியபிள் நம்ம எழுதிடணும். சரியா இருக்குன்னு? ஓ, on x னா dy, on y னா dx. ஆமா, எதை எலிமினேட் பண்ணணுமோ அதை நம்ம எழுதிடணும். டவுட் இருந்தா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்ல மூவ் பண்ணலாம் ஸ்டெப்.
இல்ல ஓகே. சரி. அடுத்த ஒரு கண்ணு E of x கண்டுபிடிக்கணும். E of x க்கு என்ன ஃபார்முலா? இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி x இன்ட்டு இங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களா அந்த f of x. புரியுதுங்களா? f of x இன்ட்டு dx. அது E of y க்கு என்ன வரும்? இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி y இன்டு f of y dy. ஓகே. சோ அடுத்தது யார் வேணும்? E of x y வேணும். E Sir, of ஒரு x doubt. என்னப்பா? ஓகே ஒண்ணும் இல்ல. E of infinity minus infinity infinity minus plus infinity xy into f of x comma y ன்னு வரும் இதுக்கு. f of x comma y dx dy. ஓகேங்களா? ஓகே. இப்போ வேரியன்ஸ் ஆஃப் x எப்படி கண்டுபிடிப்பீங்க? வேரியன்ஸ் ஆஃப் x equal to ஆல்ரெடி பார்த்தோம். E of x square minus E of x the whole square. அதே மாதிரி வேரியன்ஸ் ஆஃப் y க்கு என்ன வரும்? வேரியன்ஸ் ஆஃப் y equal to E of y square minus E of y the whole square. அப்ப E of x square க்கு ஃபார்முலா என்ன? E of x square equal to integral minus infinity to infinity x squared into f of x into dx. E of y square க்கு என்ன ஃபார்முலா? Integral minus infinity to infinity y squared into f of y into dy. சார் வேரியன்ஸ்க்கு இது ஃபார்முலாவே எழுதிருக்கீங்க. என்னப்பா வேரியன்ஸுக்கு இந்த ஃபார்முலாடா? வேரியன்ஸ் அதுதான் அதே இதே ஃபார்ம் எழுதி வச்சிருக்கீங்க டிஸ்கிரீட்டோடது. கோவேரியன்ஸ் அதோட கோவேரியன்ஸ் x y. சார் அதுக்கு இல்ல சார், டிஸ்கிரீட்டுக்கும் இதே ஃபார்முலா தானே எழுதணும். ஏன்னா டிஸ்கிரீட்டுக்கு பாத்தீங்கன்னா சேம் ஃபார்முலா தான். பட் என்ன ஆகும்? கண்டுபிடிக்கிற E of x உம் E of x ஸ்கொயரோட வேல்யூ சம்மேஷன் யூஸ் பண்ணுவோம், இங்க இன்டெகிரல் யூஸ் பண்ணுவோம். அது ஓகே. அதுதான் டிஃபரன்ஸ் தவிர வேரியன்ஸோட ஃபார்முலா எல்லா இடத்துலயும் ஒண்ணே தான். சரிங்களா? அதான் கேட்டேன். ஓகே. அதே மாதிரி கோவேரியன்ஸ்க்கு எல்லா இடத்துலயும் ஒண்ணுதான். பட் கண்டுபிடிக்கிறது வந்து இங்க இன்டெகிரேஷன் கண்டுபிடிக்கிறதோட ஐடியா. சரிங்களா? இப்போ என்னாச்சு இது எழுதியாச்சா? அடுத்து கார்லேஷன். கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x, y. கோவேரியன்ஸ் ஆஃப் x, y divided by sigma x, sigma y. Sigma x equal to root of variance of x. அதாவது sigma x ங்கிறது standard deviation of x. அடுத்தது standard deviation of y. Equal to sigma y equal to root of variance of y. கரெக்ட் அப்ப? எல்லா ஃபார்முலா நோட் பண்ணிக்கோ, இல்ல ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோ, இல்ல கவனிச்சுக்கோ. ஃபார்முலா தெரிஞ்சா அனுப்பிடுங்க. என்னப்பா? நீங்க பிடிஎஃப் அனுப்பிடுவீங்கல்ல? அனுப்பிடுங்க. சரி, உங்களோட क्वेश्चन இருக்கிறதையே ஸ்டார்ட் பண்ணுவோமா இல்ல வேற என்ன ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? இதுல வேற கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியோட ஐடியா தெரியுமா ஆல்ரெடி உங்களுக்கு? இதே கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி கேட்டா எப்படி போடுவீங்க? P of அதாவது f of x given y அப்படி கேட்டா என்ன போடுவோம்? f of x intersection y divided by f of y ன்னு போடுவேன். சப்போஸ் இங்க less than or equal to suppose small x less than or equal to small y ன்னு வருதுன்னா அது போட்டுட்டு என்ன பண்ணணும்? அதுக்கு காமனா என்ன இன்டகிரேஷன் வருதோ அந்த இன்டகிரேஷன் ஐடியா அப்ளை பண்ணி போடணும். சரிங்களா? ஓகே. இது கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியோட ஐடியா ஃபார்முலா என்ன? f of x, y divided by f of y. ஆமா, f அது இன்டகிரல்ல வரணும். நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சப்போஸ் x less than or equal to 2, y less than or equal to 5 divided by f of y less than or equal to 5 ன்னு வரும். சரிங்களா? அப்படி இது மீனிங் என்ன? இன்டகிரல் நீங்க அப்ளை பண்ணனும். டபுள் இன்டகிரல் மேபி minus infinity to 2 minus infinity to 5 அந்த f of x, y ஓட வேல்யூ into dy dx divided by integral minus infinity to 5 f of y. புரியல சார். என்னப்பா? புரியல. டேய் நீதானே சொன்ன ரெண்டு கமா போட்டு எழுதுனா என்ன பண்ணணும்? இன்டெகிரல் கான்செப்ட் அப்ளை பண்ணணும்ல. சம்மேஷன் கான்செப்ட். இப்போ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி p of x, y என்னது? ஓகே. கண்டிஷன் பண்ணி x, y தான் சொல்லக்கூடாது. x given y ன்னு வர மாதிரி வரும். சரிங்களா? சரி நீங்க எழுதுறேன் பாருங்க. சப்போஸ் p of y by x. y by x y by x னா என்ன ஃபார்முலா? y by x, y given x இருக்கு. y given x that is equal to probability of y, x divided by probability of x. சரிங்களா? ஓகே.
இப்படி கேட்டா எல்லா இன்டர்வலுக்கும் போடணும். சப்போஸ் அவன் இன்டர்வல் மென்ஷன் பண்ணினானா அதுக்கு தான் போட போறோம். அதை நம்ம ப்ராப்ளத்துக்கு போடும்போது பார்த்துக்கலாம். சரிங்களா? இதே தான் f of x, yக்கு f of x, y டிவைடட் பை f of x. அப்ப இங்க என்ன ஆகும்னா இன்டெக்ரலோட கான்செப்ட் அப்ளை ஆகும்னு. இங்க என்ன நடக்கும்? இன்டெக்ரலோட கான்செப்ட் அப்ளை ஆகும். அது என்ன இன்டர்வல் கொடுக்கணும் அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ப்ராப்ளம் பண்ணும்போது உங்களுக்கு கிளியரா புரியல. அதை நம்ம அப்போ பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? வெயிட் பண்ணலாமா? போடலாமா? சரி, இது கொஸ்டின் ஒரு கொஸ்டின் எவ்வளவு நேரம் ஆகுது? ஓகே, நான் 45 மினிட்ஸ் கரெக்டாக 45 மினிட்ஸ்ல திரும்ப நினைக்கிறேன். மேலேயே எடுக்கும். என்ன கொடுத்துக்கிறாங்க அப்படின்னா கொஸ்டின் இப் த ஜாயிண்ட்னால மார்ஜினல் ஒன்று தான். ஜாயிண்ட் பிடிஎஃப்னா நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்? f of x, yங்கிற கான்செப்ட் வரும். ஆப் a 2-dimensional random variable x, y f of x, y equal to x squared plus xy by 3, 0 less than x less than 1, 0 less than y, 0 less than y less than 2. Okay, otherwise 0 வந்து elsewhere, 0 otherwise or elsewhere. சரிங்களா? இதுதான் நம்மளுடைய f of x. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம ப்ராப்ளத்தை ரன் பண்ண போறோம். எல்லா இடத்துலையும் இதை வச்சு தான் நம்ம ரன் பண்ண போறோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோ. சரியாப்பா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்கறான்? இதை கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா அடிக்கடி நான் யூஸ் பண்ணனால இது வந்து எனக்கு வேணும். அதனால இதை நான் கட் பண்ணிக்கிட்டேன். தட் மீன்ஸ் காப்பி பண்ணிட்டேன். சரி, என்னென்ன கொஸ்டின் வருது அப்படின்னு பார்த்துக்குங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் greater than 1/2. Second question, probability of y less than x enter. Third question, conditional probability of y less than 1/2 given x less than 1/2. இது மூணு கொஸ்டின் கேட்கிறோம். எந்த கொஸ்டினுக்கு? மேல இருக்கு. பொறுமையா நடத்துறேன், கவனிச்சுக்கோ. டவுட் இருந்தா கேளுங்க. வேற இன்டெக்ரல் கான்செப்ட் பொறுமையா நடத்துறது பாத்துக்கலாம். சரிங்களா? ஓகே. p of x greater than 1/2. சரி, அடுத்து ஒன்று கேட்குறேன். கடைசி வேற ஒன்று கேட்குறான். கடைசி கொஸ்டின், செக் வெதர் the conditional probability, okay, the conditional density function, condition density function are valid ஆன்னு கேட்குறோம். வேலிட் நம்மளுக்கு எக்ஸிட் ஆகுது இல்லையான்னு கேட்குறோம். சரி, பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. இங்கே சிங்கிள் வேரியபிளை கேட்கறனாவே நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன வேணும்னா f of x தனியாக வேணும் அண்ட் f of y தனியாக வேணும். இது ரெண்டு தான் ஃபர்ஸ்ட் பண்ண முடியும். இது பேர் என்னது? மார்ஜினல் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் வேணும். ஓகேங்களா? அப்போ மார்ஜினல் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் x on y, y on x ரெண்டையும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஆன் எக்ஸுக்கு தனியாக, ஆன் ஒய்க்கு தனியாக கண்டுபிடிக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் ஐடியா நம்மளோடது. சரிடா கண்ணு? கொடுத்துக்கிற ஃபங்க்ஷன் இதுதான். சரி, இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொன்றும் இன்செர்ட் பண்ணி போட போகிறோம். அப்போ எனக்கு என்ன வேணும்? f of x, y வேணும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்? அதை வந்து சின்ன ஃபங்க்ஷனாக வச்சுக்கிட்டு கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ f of xக்கு என்ன பண்ண சொல்லிக்கிறேன்? f of marginal probability density function equal to integral minus infinity to infinity f of x, y into dy. இதுதான் ஃபார்முலா. கரெக்டாடா கண்ணு? அப்ப நம்ம கையில என்ன இருக்குது? இதான நம்ம கையில இருக்குது. அப்ப என்ன பண்ணணும்? வேரியபிள் என்ன? வித் ரெஸ்பெக்ட் டு y. எல்லாம் பாருங்க, வேரியபிள் வித் ரெஸ்பெக்ட் டு y. அப்ப வேரியபிள் வித் ரெஸ்பெக்ட் டு y அந்த x f of x ன்னு ஒரு ஃபார்முலா எழுதிட்டோம்னா அது என்னது? அது e of x டா. இங்க ஒரு நிமிஷம் வந்து மேல போங்க. இது வேணும். f of x equal to minus infinity to infinity. f of x, y. f of x, y எப்படி கண்டுபிடிக்கிறது? அவன் கொடுத்துருப்பான்டா. f of x, y தான் கொடுத்துக்கிறான். அது given.
f of x, yங்கிறது வந்து மார்ஜினல் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன்ல ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். இதான் கொடுத்துக்கிறான். சரிங்களா? f of x, y வந்து given. இதை வச்சு தான் நம்ம இவனை கண்டுபிடிக்க போறோம். இதை வச்சு தான் இவனையும் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? இப்போ f of x க்கு என்ன ஃபார்முலா? இதான் f of x ஓட ஃபார்முலா. இது வந்து f of y ஓட ஃபார்முலா. இந்த ரெண்டு ஃபார்முலா வச்சு தான் எந்த ப்ராப்ளம் கேட்டாலும் நம்ம கண்டுபிடிக்க வரும். சரிங்களா? கண்டினியூஸ் இன்டர்வலுக்கு பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் என்ன கேட்கறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி போடுவோம். சரியாப்பா? ஸ்டார்ட் பண்ணலாமா? டவுட் அப்ப வாங்க சொல்லுங்க என்ன கிடைக்கும்? இங்க y இங்க வந்து வித் ரெஸ்பெக்ட் டு y தானே? வித் ரெஸ்பெக்ட் டு y ங்கும்போது y ஓட லிமிட் என்ன? இதுதான் y ஓட லிமிட். அப்ப இதுதான் நம்மளோட y ஓட லிமிட். அப்ப அந்த y ஓட லிமிட் தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். சரிங்களா? அப்ப என்னாச்சு? 0 to 2. இங்க என்ன இருக்குது? f of x. இதான் நம்மளுடைய f of x, y. அப்ப அந்த f of x, y வந்து நான் அப்ளை பண்றேன். என்ன கிடைக்குது? x² + xy/2 into dy. ஓகேங்களா? அப்ப வித் ரெஸ்பெக்ட் டு dy y² x ஓட லிமிட் போடல. என்னப்பா? x ஓட லிமிட் போடல. நான் இப்ப தான் சொன்னேன். இங்க என்ன வேரி இருக்குது? y மட்டும் தான் வேரி ஆகுது. வித் ரெஸ்பெக்ட் என்னது? y தானே இங்க இருக்குது. அப்ப y ஓட லிமிட் தான் போடணும், x ஓட லிமிட் போடக்கூடாது. அதானே மீனிங். ஏன்னா y தான் எலிமினேட் பண்ண போறோம். அதனால y லிமிட் தான் போடணும், x லிமிட் போடக்கூடாது. சரிங்களா? அப்ப என்னாச்சு? இன்டெகிரல் பண்ணா x² கான்ஸ்டன்ட், y வேரியபிள் பிளஸ் x/2 கான்ஸ்டன்ட், y வேரியபிள்னால y²/2. லிமிட் என்ன? 0 to 2. இது எனக்கு புரியலன்னா சொல்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணிக்கலாம். இல்ல இதெல்லாம் புரிஞ்சு. அப்ப என்னாச்சு? அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். இது வந்து யாரோட வேல்யூ மறந்துடாத. y க்கு போடுங்க, x க்கு போட்றாதீங்க. y க்கு போடுங்க, x க்கு இது போட்றாதீங்க. 2x². அப்ப 2x² plus 2 plus x x minus bracket minus 0. அவ்வளவுதான். ஓகே. இல்ல இங்க 3 இருக்குது பாத்தீங்க. 3 இருக்குது, நான் 2 னு போட்டேன். சாரி. இங்க 3 தான் இருக்குது. இது 3 தான் இருக்குது, 2 போட்டேன். 3 அப்ப 3 அப்ப என்ன கிடைக்கும்? 2x/3. 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 இதுதான் வந்து f of x ஓட வேல்யூ. டவுட் இருந்தா கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே. அடுத்தது f of y கண்டுபிடிக்கணும். ஆமா, f of y கண்டுபிடிக்கணும். அப்ப f of y ஈக்குவல் என்ன? இன்டெகிரல் minus infinity f of y f of x, y dx. இன்டெகிரல் இப்போ என்ன பண்ணனும்? x ஓட லிமிட் அப்ளை பண்ணனும். இன்டெகிரல் 0 to 1 x² plus xy/3 into dx. அப்ப என்ன கிடைக்கும்னா என்ன? x³ plus x²/6y. 6 லிமிட் 0 to 1. 1/3 plus 1/3 plus y/6. y/6. இது வந்து f of y. இது வந்து f of y. கரெக்ட்டா? அப்ப LCM எடுத்துக்கலாமா? LCM எடுத்து போட்டா டைரக்டா போடலாம். அப்ப இதுக்கு நீ LCM எடுத்து போட்டா நமக்கு 1/3 னா என்ன கிடைக்கும்? 2 plus y/6 plus 2x divided by 3 இதுக்கு போடுங்க. அதே மாதிரி இதுக்கு போடுறீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி 2 plus y plus y/6. இது வந்து f of y. டவுட் இருந்தா கேட்டுப்பா. டவுட் இல்ல. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன? x நம்ம பாத்தீங்க probability of x greater than 1/2 ன்னு அர்த்தம் கேக்குறாங்க. x ஓட வேல்யூ எதை வச்சு கம்பைன் பண்ணனும்? f of x வச்சு கம்பைன் பண்ணி போடணும். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन probability of x greater than 1/2 ன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நாம என்ன பண்ண போறோம்? f of x வச்சு தான் போட போறோம். கரெக்ட்டுங்களா? அப்ப இன்டெகிரல் minus infinity to infinity f of x into dx ல நம்ம லிமிட் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? 1/2 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இதுக்கு தர என்ன ஆகும்? 1/2. இதனோட மேக்ஸிமம் லிமிட் என்ன? 1. அப்ப 1/2 1ன்னு வரும். சரியாப்பா? ஃபார்முலா probability of x ன்னு கேட்டாங்கன்னா f of x யூஸ் பண்ணனுமா? ஆமா, probability of x ன்னு கேட்டாங்கன்னா x தான் யூஸ் பண்ணனும். இது லோயர் லிமிட், அப்பர் லிமிட் எது வரைக்கும் போகுதுன்றாங்க. x ஓட வேல்யூ 0 to 1 தான். சரிங்களா? அவன் 1/2 ன்டா. அப்ப 1/2 வந்து 1 வரைக்கும் தான் போகும், அதுக்கு மேல போகாது. சரிங்களா? probability 0 to 1. 1/2 to 1.
f of x dx. கிளியரா? டவுட் இருக்குதா? இல்ல புரிஞ்சு. அப்ப இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இன்டெக்ரல் 1/2 1 f of x மேல கண்டுபிடிச்சுக்கிறீங்க. மேல என்னது 6x² கரெக்ட்டுங்களா? இது இல்லைன்னா இதை இல்ல, ரெண்டு லைன் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை எழுதிக்கலாம் 2x² + 2x/3. உன்னோட இஷ்டம் 2x² + 2x + 3 மறந்துடாத எனக்கு சொல்லுங்க எழுதுறேன். 2x² + 2x/3 dx. dx. அப்ப என்ன ஆகும்? 2/3x³ plus x²/3 1/2. 1/2 2/3 plus 1/3 minus of 2/3 into 1/8 plus 1/12. கால்குலேட்டர் போட்டு சிம்பிள் பண்ணி சொல்ல போதும். 1 ஃபர்ஸ்ட் இது. என்னப்பா ஃபர்ஸ்ட்டுக்கு 1 1 minus 1/12 minus 1/12. அப்ப ஆன்சர் 1. ஆன்சர் 1. ஏன் ஆன்சர் 1? இது சிம்பிளிஃபை பண்றா இங்க. ஏன் ஆன்சர் 1 நீங்க எனக்கு புரியல. இது இது வந்து -1/12. இதனோட ஆன்சர் என்ன? 2/24 சார் அதுதான் சார் 1/12. ஆஹா அப்ப 1 தான் ஆன்சர். ஒரே நிமிஷம் இருக்கா. மைனஸ் மிஸ்டேக் சார் ஒரே நிமிஷம். இப்போ ஃபங்க்ஷன் வந்து ரெண்டுக்கு முன்னாடி ப்ளஸ் ஆன்சர் கரெக்டு. ஓகே. அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் தானே? அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் இது வந்து 1 ஆச்சு. இப்போ என்ன நடந்தது? இது 1/2 போட்டுக்கிறேன். 1/2 போட்டால் 1/8 × 24 மேலே 2 இருக்குது. ஓகே. இந்த 2 வந்து கட் ஆயிடுச்சா? x²/2 வருது கட் ஆயிடுச்சா? சரி கண்ணு. அப்போ ஆன்சர் வந்து 1 வருது. அப்படிதானே? சரி ஓகே. அது வர்றதுன்னு நம்ம அதான் போட்டோம். இங்க மேல 2x எப்படி வந்தது? 2x வந்திருக்குது நமக்கு. ஆஹா. ஓகே. அடுத்தது பார்க்கலாமா? செகண்ட் பார்ட் என்ன நடக்குதுன்னா p of y less than x. p of y less than x. இது எப்படி போடுறதுக்கு என்ன? இங்க y வேரியபிள் இருக்குது, x வேரியபிள் இருக்குது. சரிங்களா? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. இங்க y வேரியபிள் இருக்குது, x வேரியபிள் இருக்குது. அப்ப கண்டிப்பா ரெண்டு இன்டெகிரல் போட்டுறோம். சரிங்களா? ஓகே. இப்ப லைன் போட்டுக்குங்க. ரெண்டு டிஃபரண்ட் லைன். சரிங்களா? f of x, y இல்ல ஃபர்ஸ்ட் லிமிட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. அப்புறம் இது 0 to 1 னா y யோட லிமிட் என்னது? 0 to 2 இருக்கு. சரிங்களா? 0 to 2 இருக்குது. அத எங்க கொடுத்திருக்காங்க? x ஓட முடிஞ்சு சொல்லிட்டா அப்ப இங்க x ஓட முடிஞ்சு. அத எங்க கொடுத்திருக்காங்க 0 to 2 னு? f of x, y யோட டெஃபினிஷன் அதான் கொடுத்திருக்காங்க. f of x, y யோட டெஃபினிஷன் என்ன? இங்க காட்டுங்க. ஒரே நிமிஷம் எழுதிறேன். x² + xy/3, 0 less than x less than 1, 0 less than y less than 2. இதுதான் கொடுத்துருக்காங்க. டெஃபினிஷன் இதான் கொடுத்துருக்காங்க. given that. given that எப்படி? அதனால அதை அப்படி எழுதிக்கிறேன். கரெக்ட்டா? ஓகே. அப்ப வேரியபிளா வரது எப்பவுமே உள்ள எழுதிடணும். அப்ப 0 to x இது வந்து என்ன கிடைக்கும்? 1 to 2. சாரி 0 to 1 0 to 1. x ஓட லிமிட் 0 to 1. கரெக்ட்டுங்களா? f of x, y into dy dx னு எழுதிக்கங்க. ஏன்னா இங்க வேரியபிள் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆல்ரெடி மல்டிபிள் இன்டெகிரல் தெரியும். இங்க x ன்னு வருதுன்னா இங்க கண்டிப்பா y தான் இருக்கணும் தவிர x ன்னு இருக்க கூடாது. சரிங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. சரி. அப்ப இது இன்டெகிரல் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் வருது. அதான் நம்மளோட ரிசல்ட். சரிங்களா? இது இன்டெகிரல் பண்ணுங்க. இது இன்டெகிரல் பண்ணா என்ன ரிசல்ட் இருக்குன்னு?
One chance f of x comma y. சொல்றாங்கன்னு இது f இன்டெகிரல் of x பண்ணுமா? சொல்லுங்க. பண்ணிட்டேன். 0 to 1 integral 0 to x x square plus xy by 3 x squared plus xy by square 3 by dy xy by dx 3 into dy dx. integral 0 to 1 Integral 0 to 1 x square y plus x square y plus xy square by 6 xy squared by 0 6 to x 0 to x to x dx into dx. அப்ப என்னாச்சு? That is equal to integral integral 0 to 1 0 to 1 x cube plus x cube by 3 x cubed by 6. into 6 into dx. அப்ப என்ன 7x cube னு வருமா? அப்ப 7 by 6 integral 0 to 1 x cube. கரெக்டாப்பா? Oh, okay. 7 by 6 7 by 6 into 1 by 4 x power 4 by 4 okay 1 by 4 ண்டிங்க அப்ப 7 by 6 into 4 வந்து 24. 24. Okay. Any doubt ma? Super, very good. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறேன்னா கண்டிஷனல் ப்ராபர்ட்டி. இப்போ இதுதான் நான் வந்து அங்கே ஃபார்முலா கொடுத்து கொஞ்சம் புரியலைன்னா இப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ப்ராபர்ட்டியா y less than 1 by 2 given x less than 1 by 2 இதுதான் அவன் கேட்குறான். அப்போ இதுக்கு எப்படி எழுதணும்னு சொல்லிக்கிறேன் உனக்கு ஆல்ரெடி தெரியும். ப்ராபர்ட்டியா x less than x less than 1 by 2 y less than 1 by 2 divided by p of x less than 1 by 2 p of x less than 1 by 2. அப்போ இது என்ன பண்ணுவீங்க மேலே வந்து டபுள் இன்டெகிரல் வரும் சரிங்களா? கமாண்ட் வந்தவே டபுள் இன்டெகிரல் இருக்கும் கரெக்டுங்களா? அப்போ டபுள் இன்டெகிரல் x ஓட லிமிட் என்ன y ஓட லிமிட் என்ன? x ஓட லிமிட் உள்ள வரும் 1 by 2 இதுவும் 0 to 1 by 2 சரிங்களா? 0 to 1 by 2 f of x comma y into dy dx or dx dy integral 0 to 1 by 2 f of x into dx. இதுதான் அது கண்டுபிடிச்சிட்டோம்ல சார் ஆல்ரெடி p of x less than 1 by 2 இல்ல அப்புறம் 1 by 2 1 by 2 வரைக்கும் கண்டுபிடிக்கலையே. இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோமா? லோவர் லிமிட் கண்டுபிடிச்சிட்டோம். எங்கடா ஃபர்ஸ்ட் ஒன் தான் தெரியலையே பாருங்க மாயா. இது 0 to 1 by 2 கண்டுபிடிக்கல. அது 1 by 2 1 தான் கண்டுபிடிக்கிறோம். 1 by 2 1 தான் கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? ஓகே ஓகே. f of x comma y x square plus x cube x என்னது integral 0 to 1 by 2 integral 0 to 1 by 2 சொன்ன மாதிரி x squared xy by 3 into dy dx integral தனியா பண்ணிக்கலாமா? ஓகே. ஒரு 1 by 2 இங்க நமக்கு f of x ஓட வேல்யூ என்ன பார்த்தோம்? மேல கண்டுபிடிச்சோம் 2x squared plus 2x by 3 ஓகேங்களா? into dx. ஓகே அப்படியே பொறுமையா போடலாமா? ஓகே சொல்லுங்க. integral 0 to 1 by 2 x cube by 3 இல்ல இல்ல ஓகே dy தான அப்ப x squared into y square y plus xy square by 6 xy squared by 6 0 to 1 by 2 0 to 1 by 2 dx. அப்ப இங்க என்ன நடக்கும்? 2 x square by 2 x cube by 3 இல்ல இல்ல லிமிட் நீங்க அப்ளை பண்ணலாம். இது லோயர் கேஸ்க்குடா ஓகே டினாமினேட்டர் ஓகே ஓகே plus 2x squared by 6 இங்க into 2 வரும் இங்க 2x squared by 6 கரெக்ட்டுங்களா? தப்பா பண்ணிட்டீங்க. 0 to 1 by 2 என்ன டவுட் இருந்தா சொல்லுங்க. தப்பு யா ஏன் அங்க 2x square ஓட dx வந்து 2x cube by v தானே. நீங்க 2 போட்டு வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? இங்க x தானே. சரி நீங்க அது ஒருக்க முன்ன மறுபடியும் பண்ணுங்க. அது தப்பா பண்ணுங்க. இல்ல ஃபர்ஸ்ட் இதே தப்பா பண்ணிருக்கீங்க. என்னமா? சரி நீங்க அது ஒருக்க மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணுங்க. அது தப்பா பண்ணிருக்கீங்க. தப்பா பண்ணிருக்கீங்க. 2x x cube by 3
2x cube by 3 கரெக்டா? பிளஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர் பை 6 அப்ப 2 2 கட் ஆகி 3 ன்னு வரும் கரெக்ட்டுங்களா? அப்ப 0 0 to 1 by 2 கரெக்டாப்பா? அப்ப அப்பர் கேஸ் சொல்லுங்க. அதாவது நியூமரேட்டர் கேஸ் என்ன ஆகும்? y க்கு பதிலா இந்த வேல்யூ போடுவீங்க. x y ஸ்கொயர் பை வந்து 0 போடுவீங்க. ரெண்டுமே 0 ஆயிரும். ஒரு பிரச்சனை இல்ல. அப்ப 1 by 2 க்கு மட்டும் போட்டா போதும். அப்ப x x ஸ்கொயர் squared பை by 2 2 பிளஸ் plus x பை 4 x by 4 4 into 6 வந்து 24. ஏன் ஆல்ரெடி 6 இருக்குல்ல? ஓகே ஓகே டிவைடட் பை இங்க அப்பர் லிமிட் அப்ளை பண்ணா லோயர் லிமிட் 0 ஆயிரும். அப்ப 2 by 3 into 1 by 8 பிளஸ் 1 by 2 போடுவீங்க. 1 by 2 போட்டா 1 by 12 கரெக்ட்டுங்களா? 1 பை 12 டவுட் இருந்தா கேளுங்க. இது கட் பண்ண என்னாகும்? 4 நாவும் 1 by 12 plus 1 by 12 ஆயிரும். அப்ப இங்க என்ன நடக்குது? இன்டெக்ரல் இது வந்து இன்டெக்ரல் போட்டுடலாமா? x cube by 6 plus x squared by 48 லிமிட் வந்து 0 to 1 by 2 கரெக்ட்டுங்களா? டிவைடட் பை இது வந்து 2 by 12 அப்ப இது சிம்பிளிஃபை பண்ணி என்ன சொல்லுங்க பார்க்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 1 by 1 by 8 8 6 are 48 48 plus 1 by 4 அப்ப 4 into 48 எழுதுங்க. 4 into 48 எழுதுங்க. அப்ப இது ஈஸியா இருக்கும் கரெக்ட்டுங்களா? 1 by 48 வெளிய எடுத்துக்கங்க. 1 by 48 வெளிய எடுத்துட்டா 5 by 4 ன்னு ஆயிரும் கரெக்டாப்பா? ஓகே 1 by 6 இது கட் பண்ண 8 அப்போ 5 by 32 5 by 32 32 எதனோட ஆன்சர்? இந்தியா x அதாவது y less than 1 by 2 given x less than 1 by 2 ஓட ஆன்சர். ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுப்பா. இல்ல புரிஞ்சுச்சு. சார் புரிஞ்சுதா? ஓகே. அவன் என்ன கேட்டுக்கிறான்னா கண்டிஷன் ப்ராபபிலிட்டி ஆர் வேலிடான்னு கேட்குறான். என்ன சொல்றான்? கண்டிஷன் ப்ராபபிலிட்டி ஆர் வேலிடான்னு கேட்குறான். கண்டிஷன் ப்ராபபிலிட்டி ஆர் வேலிட்னு எப்படி போடுறது? எனி क्वेश्चन இருக்கா? தெரியலையே சார். செக் பண்ணி பாருங்க. அவன் என்ன சொல்றான்னா இன்டெகிரல் 0 to 1 f of x given y into dx equal to 1 ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். equal to 1 ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? வரியா என் கூட ஒரு கேம் கரியா 10-0 தெரியல சார் மறந்துட்டேன். கண்டிஷன் அதே நானும் டவுட்ல தான் பார்க்குறேன். ஓகே அப்ப f of x, y என்னது? f of x, y வந்து நம்ம x f of ஓகே f of x ஓட ஃபங்க்ஷன் என்ன? f of x ல போய் அப்ளை பண்ணுங்க. f of x ஓட வேல்யூ என்ன? சார் இப்போ நம்ம வந்துட்டு வேலிட்னு ப்ரூவ் பண்றதுக்கு இல்ல கண்டிஷன் ப்ராபபிலிட்டி ஆர் என்னது? வேலிட்னு கேக்குறோம். அதுக்கு வந்துட்டு ஃபார்முலா என்ன? இன்டெகிரல் 0 to 1 f of x bar y. ஆமா x given y கண்டிஷன் ப்ராபபிலிட்டி இல்ல. கண்டிஷன் ப்ராபபிலிட்டி அப்படிங்கறனால அதனால x given y or y given x எது வேணா எடுத்துக்கங்க. சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் f of x ஓட வேல்யூ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்ல. f of x ஓட வேல்யூ என்ன? f of x equal என்னடா என்ன? ஆல்ரெடி கண்டுபிடிச்சீங்க. 1 1 வந்துச்சு. f of x ஓட வேல்யூ வந்தாச்சு. 2x squared 2x by 3. ஓகேங்களா? சரி இது f of x, y வேல்யூ. இது f of x ஓட வேல்யூடா. x வந்து ஒரு f of x ஓட வேல்யூ இது. ஓகே ஓகே. அப்ப f of x given y என்ன வரும்?
இந்த இடத்துல x given y அப்ளை பண்ணு. அப்ப 2 into x squared by y squared. ஓ, அப்ப இது தப்பா தானே வரும். இப்ப எந்த மீனிங்ல போட்டுக்கிறோம்? plus 2 into x by 3 போட்டாலும் உனக்கு ஆன்சர் வராது. கரெக்டா? கரெக்டாப்பா? வராது. இது ஃபார்முலா எழுதினா மட்டும் தான் முடியும். இது ஃபார்முலா வந்து கரெக்டா அவன் கொடுக்கல. செக் பண்ணிக்கலாம். integral 0 to 1 f of y x given y into dx equal to நீங்க சொன்ன மாதிரி இதுதான் கரெக்டான ஃபார்முலாவா இருக்கும். கரெக்ட்டுங்களா? டபுள் இன்டெக்ரல் 0 to என்ன வரும்? x, y divided by integral f of y into dy. இதுதான் இதனோட ஃபார்முலா எக்ஸாக்ட்டா கரெக்ட்டா இருக்கும். அவங்க தப்பா கொடுத்துக்கறாங்க ஃப்ரெண்ட்ல. பாத்துக்கலாம். சரிங்களா? f of x given y. இதுதான் கரெக்டான ஃபார்முலா இருக்குங்க. சரிங்களா? அப்ப இது 0 to 1, இது 0 to 2 integral dx கரெக்ட்டுங்களா? integral dx dy dx. இது வந்து integral 0 to 2 integral 0 to ஓகே. இதான் கரெக்டான ஃபார்முலா. அவங்க மிஸ்டேக் பண்ணிக்கிறாங்க. இது integral 0 to 2. அப்ப இதனோட மேல என்ன வரும்? கண்டிஷனல் ப்ராபபிலிட்டினால கண்டிப்பா இது என்னவா இருக்க போகுது? இது PD ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி தான. ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி இதனோட வேல்யூ எக்ஸாக்ட்டா 1 தான் வரப்போகுது. வேணா செக் பண்ணி பாத்துக்கோ. integral 0 to 1 integral 0 to 2 இது என்ன given function என்னன்னா x squared plus xy by 3 into dy dx divided by இதனோட ஃபங்க்ஷனோட வேல்யூ. இதனோட ஃபங்க்ஷனோட வேல்யூ என்னன்னா integral 0 to 2 என்ன ப்ரூவ் பண்ணனும்? prove that the conditional probability is valid. ஆர் வேலிடா கேக்குறான். வேலிடானா நம்ம இதனோட ஃபங்க்ஷனோட வேல்யூ என்னன்னு நம்ம செக் பண்ணிட்டு பார்க்க போறோம். சரிங்களா? equal to 1 வரணும். ஆமா, equal to 1 ன்னு வரணும். பாருங்க ஏன் லிமிட் 0 to 1 எடுத்துருக்கீங்க? என்னப்பா? ஏன் லிமிட் 0 to 1 எடுத்துருக்கீங்க? இங்க 0 to 1 வராது. இது தப்பான ஐடியா அவங்க கொடுத்துக்கிறான். சரிங்களா? எக்ஸ்பிரஸ் ஃபார்முலா இது ஃபார்முலா படி இது மாதிரி எழுதணும். இது தப்பான ஃபார்முலா. அப்போ ஃபார்முலா லெஃப்ட் சைடே பாத்தீங்கனாலும் நமக்கு probability of x given y ன்னு எடுத்துட்டு ஆர் f of x given y ன்னு எடுத்துட்டு இந்த ஃபார்முலா எழுதிக்கணும். அங்க மிஸ்டேக் ஆகிருக்கு. நான் அதை பார்த்து அப்படியே பண்ணிட்டேன். இதுதான் கரெக்டான கான்செப்ட். உள்ள வந்துட்டு 0 to 2 வந்துட்டு x ஓடதா? 0 to 1 தானே x ஓடது. மாத்தி போட்டுக்கணும். இது வந்து y ன்னு மாத்தி போட்டுக்கணும். y இங்க இருந்து x போட்டுக்கணும் போது. y போட்ட y ஓட லிமிட் இல்லடா. y போட்ட y ஓட லிமிட். செகண்ட் இருக்குது இன்டெகிரல். அது ஓகே. அப்ப என்னது f of y ஓட வேல்யூ என்ன? f of y என்ன? 2 plus y divided by 6. இதான் வந்து f of y. சரிங்களா? அப்ப சிம்பிளிஃபை பண்ணுங்க. மேல நியூமரேட்டர் 1 ஆயிருமா? ஆமா. 1 தான் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டோம். 1 தான மேல. இல்ல ப்ரூவ் பண்ணிட்டோம். சரி ஓகே. x y plus x y squared by 6 லிமிட் பாத்தீங்கன்னா 0 to 2 into dx divided by இங்க என்ன ஆகும்? into dy into dy னா அப்ப 2y 1/6 வெளிய எடுத்துங்க. 2y plus y squared by 2 லிமிட் வந்து 0 to 2. சரிங்களா? அப்ப அப்பர் லிமிட் அப்புறம்னா 4 இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்கொயர் 2 4. அப்ப 4 ன்னு இங்க ஒரு 2 கட் ஆயிரு 6. அப்ப இத கேன்சல் பண்ணா 1 ன்னு வந்துச்சு. டினாமினேட்டர் 1 ன்னு வந்துச்சு. கரெக்ட்டாப்பா? ஓகே. நியூமரேட்டர் 0 to 1 அப்பர் லிமிட் லோயர் லிமிட். அப்பர் லிமிட் அப்ளை பண்ணும்போது 2x பிளஸ் 4 னா 2/3 ன்னு வரும். அப்ப 2x/3. கரெக்ட்டாப்பா? 2x/3 into dx. கரெக்ட்டுங்களா தப்பா? அது ஆல்ரெடி 1 வரும்னு ப்ரூவ் பண்ணிட்டோம் மேல. என்னப்பா? அத மேல ஆல்ரெடி 1 வரும்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே. இதுதான் ஆல்ரெடி 1 ன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். அங்க again இது 1 தான் வர போகுது. that is equal to 1. Probabilities are valid. சரிங்களா? இது வரைக்கும் என்ன டவுட் இருந்தா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டவுட் இருக்குதா கண்ணு?
இதுக்கப்புறம் இல்ல, EF இல்ல. EF எப்படி கண்டுபிடிக்க பார்க்கலாமா? ஓகே சார். ஸோ இது ஃபங்க்ஷனுக்கு EF எப்படி கண்டுபிடிப்பீங்க? EF னா மீன் ஆஃப் x. அப்ப என்னது? இன்டெக்ரல் 0 to 1 x into f of x into dx. அப்ப என்ன ஆகும்? இன்டெக்ரல் 0 to 1 x into f of x ஓட வேல்யூ என்ன பார்த்தோம்? f of x ஓட வேல்யூ f of x ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2x squared plus 2x by 3 into dx. ஓகேங்களா? அப்ப x வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிருங்க. அப்ப இன்டெக்ரல் 0 to 1 2x cube plus 2x squared by 3 into dx. ஓகே வடா கண்ணு? அப்ப இன்டெக்ரல் 0 to 1 ஓகே இன்டெக்ரல் 0 to 1 தேவையில்லை இங்க போட்டுக்குங்க 2x power 4 by 4 plus 2x cube by 2x cube by 3. ஓகேங்களா லிமிட் 0 to 1 அப்ப அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போட்டா 0 அப்பர் லிமிட் போட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 2 by 4 2 by 3 2 அப்ப என்ன ஆகும் 6 இது வந்து 1 ன்னு இருக்கும் கரெக்ட்டுங்களா அப்ப என்ன ஆகும் 1 னா 4 3 plus 4 தான் ஓகே थैंक यू 3 plus 4 7 by 6 சரிங்களா 1 தாண்டி ஆ 1 தாண்டிருச்சு ஏய் e of x 1 தாண்டி நம்மள மறந்துட்டு அன்னைக்கே அதே டவுட் இன்னைக்கு அதே டவுட்டா e of x தான் வந்து less than 1 இருக்கும் e of x வந்து எப்படி வேணா வந்துக்கலாம் 7 by 6 ஓகேங்களா அடுத்து e of y e of y என்னவாகும் integral 0 to 2 plus y divided by 6 into dy அப்போ 1 by 6 2y plus y squared by 6 நான் தப்பு பண்ணிட்டேன் பாத்தியா அப்படியே கமெண்ட் இருக்குற இது வந்து என்ன ஆகும் y மல்டிப்ளை பண்ணனும்ல y மல்டிப்ளை பண்ணு அப்போ 1 by 6 integral 0 to 2 அப்போ 2y plus y squared by 2 y squared by 2 0 to 2 இங்க ஆல்ரெடி போட்டாச்சு அப்ப என்னாச்சு ஓ சொல்லிட்டே இருக்கிற ஒரே நிமிஷம் இங்க டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்கு y உள்ள மல்டிப்ளை பண்ணனும்ல y உள்ள மல்டிப்ளை பண்ற கான்செப்ட் வந்து இன்டெகிரல் நினைச்சிட்டேன் 1 by 6 integral 0 to 2 2y plus y square into dy இதான் கரெக்டான ஐடியா அப்போ 1 by 6 இங்க என்ன கிடைக்கும் 2y squared by 2 plus y cube by 3 limit 0 to 2 limit 0 to 2 அப்ப என்ன நடக்குது that is equal to 1 by 6 2 கட் ஆயிடுச்சு அப்போ 4 plus 8 by 3 that is equal to 1 by 6 12 plus 8 divided by 3 that is equal to 20 divided by 18 கரெக்டாப்பா டவுட் இருந்தா சொல்றாங்கன்னு பப்ளிஷ் இருக்கீங்களா ஓகேவா ஓகே ஓகே இது வந்து வேரியன்ஸ் ஆஃப் x வேரியன்ஸ் ஆஃப் y கண்டுபிடிச்சிட்டா அதாவது e of x ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் e of y ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் அடுத்து e of x, y கண்டுபிடிக்கணும் அடுத்து என்னது கோவேரியன்ஸ் ஆஃப் x, y கண்டுபிடிக்கணும் அடுத்து என்னது வேரியன்ஸ் ஆஃப் x வேரியன்ஸ் ஆஃப் y and r of x, y இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சலாமா நீ கண்டுபிடிக்கிறியா இல்ல நானே கண்டுபிடிக்கிட்டா நீங்களே கண்டுபிடிச்சீங்க தெரியும் இந்த வார்த்தை வருமே எங்கட வார்த்தை வடையன்னு பார்த்துட்டு இருந்தேன் இதோட இந்த மாடல் முடிஞ்சா இதோட இந்த மாடல் முடிஞ்சிருச்சா ஆமா இது மாதிரி இருந்தது செக் பண்ணிக்கலாமா ஒரு நிமிஷம் சிலபஸ் இன்சர்ட் பண்ணிக்கிறேன் அப்பதான் உனக்கு இன்னும் கொஞ்சம் புரியும் ஓகே அந்த பிடிஎஃப் கேட்டீங்க சரி இது நிறைய எடுக்கிற மாதிரி இருக்கு சரி நிறைய மீன்ஸ் நான் ஒண்ணு நிறைய எடுக்கல உங்ககிட்ட இருக்கிற மெட்டீரியல் தான் எடுக்கிறேன் நான் எது நிறைய எடுக்கல அந்த நிறைய இல்ல சார் போயிட்டே இருக்கு நான் ஒன்னும் ரிவைஸே பண்ணல நீ எப்ப படி அப்ப படிச்சாதான் ரிவைஸ் வரும் ஒரே நிமிஷம் நீங்க மறுபடியும் எனக்கு எல்லா நோட்ஸையும் ஃபர்ஸ்ட் இருந்து அனுப்புறீங்களா ஆர்டர்ல
என்ன நோட்ஸ் வேணும்? நான் எடுத்து தான் அனுப்பிடுறேன். கிளாஸ் நோட்ஸ் இல்ல நீங்க ஆல்ரெடி அனுப்பியிருக்கீங்க. எனக்கு மறுபடியும் அனுப்பணும். அனுப்பிடுறேன். இப்ப இதை சேவ் பண்ணிட்டு அனுப்பினா முடிஞ்சது. இதை சேவ் பண்ணிட்டு நான் உனக்கு அனுப்பிடுறேன். இது ஃபர்ஸ்ட்ல இருந்து இருக்கா? ஃபர்ஸ்ட் வந்து இதுல இருக்குது. இந்த ஒரு இதுலயேவா? ஆமா, மொத்தம் எத்தனை பேஜ் கீழே பேஜ் நம்பர் தெரியும் பாரு. கீழே பேஜ் நம்பர் இருக்கா? யூடியூப் அந்த கிளாஸ் ரெக்கார்டிங் அனுப்பிடுங்க. அப்படியா? செக் பண்ணிட்டு அனுப்புறேன். ஆர்டர்ல அனுப்பிடுங்க சார். ஏய், ஆர்டர்ல அனுப்பலாம் முடியாது. நீ போய் அதுல போய் எடுத்துக்கோ. அடப்பாவி. என்ன டேய்? ஏடா அது எல்லாமே என்னையே வேலை வாங்குது. நீ என்னடா வேலை செய்யற டேய்? உங்களுக்கு தெரியும்ல ஆல்ரெடி எது எதுன்னு. என்னப்பா? உங்களுக்கு ஆல்ரெடி எது எதுன்னு தெரியும்ல. எத்தனை கிளாஸ் போய் 6-7 கிளாஸ் தானே அனுப்புறேன். எல்லா கிளாஸும் உனக்கு ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன்னு தெரியல. பாக்குறேன். அப்படியா? ஓகே. சரி, நம்மளுக்கு என்ன செகண்ட் மாடலோட கான்செப்ட் தான். செகண்ட் மாடலோட என்னென்ன பார்த்துட்டோம், என்னென்ன முடிச்சிருக்கோன்னு நான் இன்சைட் பண்ணிடுறேன். மொமெண்ட் ஜென்ரேட்டிவ் ஃபங்க்ஷன் வேற என்ன கொடுக்கலடா. மொமெண்ட் ஜென்ரேட்டிவ் ஃபங்க்ஷன் வேற எடுக்கணும். இது இன்னும் ஒரே ஒரு கான்செப்ட் தான் இருக்குது. இதை முடிச்சா முடிஞ்சுது. பட் அடிஷனலாக என்ன இருக்குது நான் சொல்லி செக் பண்ணி சொல்லிடுறேன். இதுதான் செகண்ட் மாடலோ. கரெக்டுங்களா? இப்போ எது முடிச்சு நீங்க சொல்லு பார்க்கலாம். ரேண்டம் வேரியபிள்ஸ்ல 2 டைப். ஓகே, ப்ராபபிலிட்டி, மாஸ், அப்புறம் டென்சிட்டி. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆல்சோ இருக்குது. டிஸ்ட்ரிபியூஷன் ஜாயின். ஓகே. ஜாயின்ங்கிறது f of x, y. ரெண்டுமே f of x, y. மார்ஜின்ங்கிறது அதான் x தனித்தனியாக கண்டுபிடிக்குது. p of x, p of y கண்டுபிடிக்குது. f of x, f of x கண்டுபிடிக்குது. கண்டினியூஸ் ப்ராபபிலிட்டி தான் நம்ம இப்பதான் பார்த்தோம். டென்சிட்டி ஃபங்க்ஷனும் பார்த்துட்டோம். ஓகே. p of x பார்த்துட்டோம். அதோட ப்ராப்பர்ட்டிஸ் நான் எழுதிட்டேன். கோவேரியன்ஸ்லாம் என்ன சொல்லிட்டேன். இப்போ நம்மளுக்கு பெண்டிங் இருக்குது யாருன்னா மொமெண்ட் ஜென்ரேட்டிவ் ஃபங்க்ஷன் பார்க்கணும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் மாடலாகவே இதுக்கு ஃபார்முலா படிச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் மாடலில் என்ன படிச்சு அதே தான் இதுக்கும் ஃபார்முலா. வேற பெருசாலும் இங்கே எதுவும் இல்லை. எம்ஜிஎஃப்னு படிச்சிருப்பீங்க பாருங்க. எம்ஜிஎஃப்போட ஃபார்முலா என்ன? அது இ பவர் போட்டு படிச்சிருப்பீங்க. அந்த இ பவர் எக்ஸ் இ பவர் டிஎக்ஸ் போட்டு படிச்சிருப்பீங்க. அதுதான் அதனோட ஃபார்முலா. சரிங்களா? இப்போ இன்னைக்கு மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் எடுக்க வேண்டாம். இன்னைக்கு எடுக்க மாட்டேன். கவலைப்படாது, எடுக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் நீ இதுக்கு எனக்கு ஒரு ப்ராப்ளம் போட்டு காட்டு, அதுக்கப்புறம் தான் எடுப்பேன். நீ நாளைக்கு வந்து எனக்கு இது வரைக்கும் ஒரு ப்ராப்ளத்தை போட்டு காமிச்சா தான் எடுப்பேன். நாளைக்கு வந்துட்டு நம்ம கொஸ்டின் சால்வ். நான் இன்னைக்கு படிக்கிறேன். சரி. கொஸ்டின் சால்வ் பண்ணதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த கடைசி டாபிக் எடுத்துக்கலாம். சரி, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணுங்க. கொஸ்டின் சால்வ் பண்ணி இதை சால்வ் பண்ணா தானே சால்வ் பண்ண முடியும். இன்டெகிரல் f of x dx x varies from 0 to 2 தானே? 0 to 1டா. x-க்கு வந்து 0 to 1, y-க்கு தான் வந்து இன்டெகிரல் 0 to 2. ஓகே. 0 to 1 x square into 2x squared 2x by 3. 2x by 3 into dx. Integral 0 to 1 2x power 4 plus 2x cubed by 3 into dx equal to 2x power 5 by 5 plus 2x power 4 by 4 0 to 1. இதையும் கட் பண்ணா 2. அப்போ வந்து LCM 10. அப்போ 2 by 5 LCM 10 போட்டீங்கன்னா இங்கே 4 வரும், இங்கே வந்து என்ன வரும் 5 வரும். கரெக்டுங்களா? அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 9 by 10. கரெக்டாப்பா? கரெக்ட். இல்ல இருங்க சார். ஓ 3 விட்டுருந்தா அதான் கேட்டேன். சாரி இல்ல ஃபர்ஸ்ட் இதுல 5 5 கேன்சல் பண்ணுங்க. வெறும் 2 தான் இருக்கும். இது x பவர் 5டா. இது x பவர் 5. ஓகே. இங்க தான் 3 வரும். இங்க நான் மிஸ் பண்ணிட்டேன். இங்க இன்டு 3 வரும். அப்ப இங்க 6 ன்னு ஆயிருக்கும். அப்ப LCM வந்து 13 ஆயிருக்கும். LCM வந்து 13 ஆயிருந்தா என்ன கிடைக்கும்? இங்க வந்து 12 வந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? இங்க வந்து 12 ஆயிருக்கு. இங்க வந்து 5 ஆயிருக்கு. அப்ப 17 by 13 வருது. கரெக்ட்டுங்களா? இப்ப கரெக்ட் தானே? 17 by 30. இது 17. அப்ப E of y square என்ன பார்த்தலாமா? E of y square. அப்ப E of y square என்ன கிடைக்கும்? Integral minus infinity to infinity y squared into f of y into dy. அப்போ y squared. அப்ப integral இது வந்து 0 to 2 னு அர்த்தம். y squared
இது 2 plus y divided by 6 into dy. அப்போ 1 by 6 2y squared integral is 0 to 2 2y squared plus y cube into dy. That is equal to 1 by 6 2y cube by 3 plus y power 4 by 4 0 to 2. 0 to 2. That is equal to 1 by 6 2 by 3 into 2 cube plus 2 power 4 by 4. அப்போ இதில் ஒரு 2 கட் ஆயிரும் 2 2 கட் ஆயிரும் அப்போ நம்மளுக்கு வர ஆன்சர் 1 by 6 into 2 cube வந்து 8 16 by 3 plus 2 square வந்து 4. That is equal to 1 by 6 16 plus 12 divided by 3. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா 28 28 by 6 into 3. இதுவும் கட் பண்ணால் 3 times இது வந்து 1 19 அப்போ 19 by 9 வரும் 19 by 9 வரும் ஓகே பாப்பா அப்போ நம்மளுக்கு என்ன வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் வேணும் அப்போ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் அதே மாதிரி வேரியன்ஸ் ஆஃப் ஒய் வேணும் வேரியன்ஸ் ஆஃப் ஒய்க்கும் இ ஆஃப் ஒய் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் ஒய்னு வரும் இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ என்ன வந்தது மேலே போய் பார்க்கணுமா இதுதான் இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே தான் இருக்கு இது இ ஆஃப் ஒய் ஸ்கொயரா இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு 17 by 13 வருது இங்கே போட்டுறேன் அப்போ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 17 by 30 மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் இ ஆஃப் எக்ஸ் மேலே போய் பார்க்கணுமா இ ஆஃப் எக்ஸ்னா 7 by 6 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 7 by 6 இது ஹோல் ஸ்கொயர் எவ்வளோ வருங்கண்ணே போட்டு சொல்லுங்க 17 by 30 minus 49 by 36. கால்குலேட்டர் போகிறதுக்கு என்ன இங்கே இதை போடுறேன் 49 by 36 minus 0.79 மைனஸ் 0.1 வருதா இருங்க ஒரு நிமிஷம் 17 by 30 minus of 49 by 36 ஆமாம் மைனஸ் மைனஸ் 0.79 சம்திங் கால்குலேஷன் சரி அப்போ வேரியன்ஸாக போய் ஏன்னா இது பாசிட்டிவ் தான் வரணும் அப்போ தான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து உனக்கு பாசிட்டிவ் வரும் மேபி கால்குலேஷன் பட் சம்திங் மிஸ்டேக் ஆகும் வேரியன்ஸ் ஆஃப் ஒய் வந்து சேம் இ ஆஃப் ஒய் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் ஒய்னு வந்திருக்கும் அப்போ இ ஆஃப் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ என்ன இ ஆஃப் ஒய் வந்து இது கட் பண்ணி என்ன கிடைக்கும் 10 by 9 வரும் கரெக்டுங்களா இது வந்து 10 by 9 வரும் 100 by 89 இது எவ்வளோ வருது 19 by 9 வருது அப்போ இது நெகட்டிவ் வருது இது 10 by 9 மைனஸ் 19 by 9 தி ஹோல் ஸ்கொயர் வருதுல்ல அப்போ 10 by 9 மைனஸ் 19 by 18 ஸ்கொயர் வரும் சார் இ ஆஃப் ஒய் தான் 10 by 9 அப்படியா மேலே போங்க பாருங்க இ ஆஃப் ஒய் தான் 10 by 9 ஆமாம் இ போய் தான் 10 by 9 மாற்றி போட்டுனா சாரி தேங்க்யூ அப்போ என்ன ஆகும் இது இது வந்து 10 by 9 ஹோல் ஸ்கொயர் இது வந்து 19 by 9 19 by அப்போ என்ன வரும் பாருங்க 19 by 9 சார் ஃபார்முலானா மைனஸ் இ ஆஃப் ஒய் மட்டும் தான் எழுதிருக்கீங்க ஹோல் ஸ்கொயர்ரா ஃபார்முலா மிஸ்டேக் அப்போ ஹோல் ஸ்கொயர் அதுக்கு போடலையா நான் அதுக்கெல்லாம் போட்டோம் ஹோல் ஸ்கொயர் தான் 19 by 81 minus
100/81. 71/81. 71/81. 0.87. 0.87. ஓகே. அப்போ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸியா மிஸ்டேக் ஆச்சுருந்தா நெகட்டிவ்ல வரக்கூடாது. அது பார்த்துக்க. மிஸ்டேக்னா நம்ம போடும்போது தெரிஞ்சது இதுதான் மிஸ்டேக், இதுதான் நடந்ததுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? எது தப்பா இருக்கும்? இங்க புக்ல நான் பொறுமையா போட்டுருந்தேன். எக்ஸ் கியூப் இது 2x பவர் 4/2. ஓகே. ஒன்று தான் போடுறோம். அப்போ இது வந்து 1/2 தானே வரும். 1/2 டிவைடட் பை 2/3. அப்போ என்னவோ இது 3, இது 4, இது கரெக்டு தான். இது கரெக்டு. அப்போ இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் தான் என்னாச்சு மிஸ்டேக் இருக்கும். இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்னாச்சு 2x பவர் 4 2x கியூப். அப்போ 0 to 1 தானே. அப்போ 0 to 1ங்கும்போது 2x பவர் 5 ப்ளஸ் 2 இன்ட்டு டிவைடட் பை 2 இன்ட்டு 4 இன்ட்டு 3. 4 இன்ட்டு 3. அப்போ இதுவும் கட்டாலும் 1. சார் ஓகே சார் புரிஞ்சு. இல்லை புரிஞ்சுதுதான். ஏன் தப்பா வரும்? அப்போ 2/5 என்னப்பா மேலே எங்கே ஸ்டெப் ஆயிருக்கும் சார்? மேலே எங்கே ஸ்டெப் ஆயிருக்குங்கய்யா? சரி ஓகே, இதுதான் ஐடியா. சரிங்களா? ஏன்னா அது தப்பான எனக்கு கோவேரியன்ஸ் கண்டுபிடிக்க முடியாது அண்ட் ஆல்சோ இது கண்டுபிடிக்க முடியாது. கோவேரியன்ஸ் கூட கண்டுபிடிச்சிடலாம், கார்லேஷன் கண்டுபிடிக்க முடியாது. அடுத்தது இ ஆஃப் எக்ஸ் ஒய். இ ஆஃப் எக்ஸ் ஒய் வந்து டபுள் இன்டெக்ரல் போட்டு கண்டுபிடிச்சது. கோவேரியன்ஸோட எக்ஸ் கமா ஒய் வந்து என்னவோ இ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ரூட் தானே. கோவேரியன்ஸ்க்கு எதுக்கு ரூட்? ரூட்டுன்னு கிடையாது, கோவேரியன்ஸ்ல ரூட் கிடையாது. இ ஆஃப் எக்ஸ் ஒய் எப்படி கண்டுபிடிக்கிறது? இ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சா டபுள் இன்டெக்ரல் 0 to 1 0 to 2 f of x comma y. இங்க xy மல்டிப்ளை ஆகும். xy இருக்குனா இங்க xy மல்டிப்ளை ஆகும். xy dx dy. dy இங்க லிமிட் வந்து dy போடுறா dy. ஓகே. xy என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்? xy உள்ள மல்டிப்ளை பண்ணனும்டா. ஓ மல்டிப்ளை கரெக்ட். மல்டிப்ளிகேஷன்ல நீ உள்ள மல்டிப்ளை பண்ண போற. xy into f of x comma y. f of x comma y னா x squared plus xy/3 into dx. சரிங்களா? x squared plus கரெக்ட் தான். x squared xy/3. அப்ப என்ன ஆகும்? integral 0 to 1 integral 0 to 2 xy உள்ள மல்டிப்ளை பண்ணா x cube y plus x squared y/3 into dx. dy dx. ஓகே. அப்ப என்னாச்சு? integral 0 to 1 மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்டகிரேட் பண்ணனும். அப்படிதான் பண்ண முடியாது. ஓகே. ஏன்னா ரெண்டுமே வேரியபிள் தான். yங்கிறது இருக்குது, xங்கிறது இருக்குது. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோ. அப்ப x cube y/2 plus x/3 y/3. லிமிட் y value 0 to y value to 2 into dx. அப்ப என்னாச்சு? that is equal to integral 0 to 1 x cube 2 போட்டா 4/2 வந்து 2 now plus x/3 2 போட்டா 8/3. கரெக்ட்டுங்களா? ஓகே. dx. அப்ப that is equal to என்னாச்சு? integral 0 to 1 2x cube plus 8x/9 into dx. Is correct? ஓகே. இது சிலபஸ் சொல்லுது வந்துச்சு. இன்னும் ஒரே ஒரு பேஜ். அப்ப என்னாச்சு? that is equal to integral பண்றீங்க. again 2x power 4/4 plus 8x cube by 3 9 into 3 வந்து 27. லிமிட் பார்த்தீங்கன்னா 0 to 1. that is equal to again இதுவும் கட் ஆயிரும் 2 ஆயிரும். அப்போ 1 போட்டீங்கன்னா 1/2 plus 8/27. that is equal to 27க்கு 2க்கு பார்த்தீங்கன்னா 50 போது எல்சிஎம் எடுக்க முடியும். அப்போ என்ன ஆகும்? 27 plus 16 that is equal to 43 divided by 54 வரும். சரியாப்பா? ஓகே. அப்போ கோவேரியன்ஸ் ஆஃப் x, y வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரியும். என்ன தெரியும்? e of x, y minus e of x. e of x வேல்யூ 7/6 நினைக்கிறேன். 7/6
minus 10/9 into 10/9 into 10/9. அப்ப என்னாச்சு? இது நெகட்டிவ்ல வரல. இது நெகட்டிவ் வந்தா தப்பு கிடையாது. அதுல தான் நெகட்டிவ் வரக்கூடாது. பார்த்துக்கங்க. அப்ப 17/6 into 5 வருது 54. 6 into 9 வந்து 54. 54. கோவேரியன்ஸ் வந்து நெகட்டிவ் வரது தப்பு கிடையாது. வேரியன்ஸ் நெகட்டிவே வரக்கூடாது. ஓகே. அப்ப இது என்ன ஆகும்? மைனஸ் 27 கரெக்டுங்களா? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போட்டா எனக்கு இது 50 minus 27/54 வருது கரெக்டாப்பா? that is equal to minus 1/2 வருது. கோவேரியன்ஸ் ஆஃப் x, y வந்து minus 1/2 வரும். சரியாப்பா? ஓகே சார். சார் கார்லேஷன் என்ன பண்ணுவேன்? r of x, y equal to covariance of x, y divided by sigma x, sigma y. அதாவது ரூட் ஆஃப் வேரியன்ஸ் ரூட் ஆஃப் ஆமா. இந்த ரூட் ஆஃப் வேரியன்ஸ் தான் நம்மளுக்கு மிஸ்டேக் ஆகுது. அது என்னன்னு பார்க்கணும். இதோட ரூட்டோட வேரியன்ஸ் சம்திங் வந்தது. அதை வந்து நீங்க அப்ளை பண்ணி போட்டீங்கன்னா சார் ஓகே போதும் சார். கிளியரா? டவுட்? இல்லை இது மட்டும் அனுப்பிடுங்க சார். ஃபார்முலா மட்டும் இன்னொரு இதில் நீட்டாக எழுதி அனுப்ப முடியுமா?